அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே புனிதமான ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாளைக்கு வந்தாச்சு. அதாவது லைலத்துல் கதருடைய இரவ தேடக்கூடிய நாட்களுக்கு நம்ம வந்துட்டோம். இன்றைக்கு இரவுல இருந்து நமக்கு லைலத்துல் கதருடைய இரவு தொடங்குது. அதாவது ரமலான்ல இருக்கக்கூடிய இறுதி 10 நாட்கள்ல இருக்கக்கூடிய ஒற்றைப்படையான 21, 23, 25, 27, 29 இந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் தான் நமக்கு லைலத்துல் கதருடைய இரவாக இருக்கு. இந்த நாள்ல நம்ம எல்லோருமே அதிக அளவு அமல் செய்யக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சது என்ன அப்படின்னா, லைலத்துல் கதருடைய இரவு பொதுவா 27வது பெறையில தான் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இறுதி நாளில் இருக்கக்கூடிய ஒற்றைப்படையில் எந்த இரவில் வேணாலும் நமக்கு வரலாம். அதனால் நம்ம எல்லோருமே இந்த இரவை அடைய முயற்சி பண்ணணும். எப்படின்னா, இந்த ஒற்றைப்படையான நாட்களில் குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கூடுதலாக நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா போதும். அந்த அளவு மிகச்சிறப்பான தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் வழமையாக ஓதிட்டு இருக்கக்கூடிய சில அமல்களை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த அமல்களை நீங்கள் இந்த வருஷம் மட்டுமல்ல, இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாழ்நாள் முழுக்க வரக்கூடிய ஒவ்வொரு ரமலான்லையும் இருக்கக்கூடிய ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. அந்தளவு நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில அமல்களை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கேளுங்க. ஏன்னா நம்மள நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது 27 லைலத்துல் கதருடைய இரவில் தான் நிறைய அமல் செய்யணும் அப்படின்னு. ஆனால் நமக்கு முன்னாடி கூட போயிடலாம் இல்லையா? 21 இருக்கலாம், 23 இருக்கலாம், 25 கூட இருக்கலாம். அப்போ இந்த 5 நாளையும் நம்ம எல்லோருமே பயன்படுத்தணும். ஒரு சின்ன ஒரு அமல், ஒரு சின்ன ஒரு துவா, ஒரு சிறிய ஒரு தொழுகை, இந்த மாதிரி சில கோர்வைகளை நம்ம எப்போவுமே தவறாமல் செஞ்சோம் அப்படின்னா இந்த லைலத்துல் கதருடைய இரவை நம்ம அடைந்த திருப்தி நமக்கு கிடைக்கும். யாருமே நம்ம மிஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா இந்த லைலத்துல் கதருடைய இரவு என்பது 83 வருடங்கள் அமல் செய்த நற்கூலியை நமக்கு பெற்றுத்தரும். 1000 மாதங்களை விட சிறந்த நாள் இந்த நாள். எனவே இந்த நாளை நம்ம யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் தவற விடாமல் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே போதுமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நானும் வழமையாக செய்யக்கூடிய அமல் தான் இந்த அமல். முதல்ல இப்போ என்ன மாதிரியான அமல்களில் இருந்து தொடங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இஷாவை தொழுது முடிச்சுக்கோங்க. நீங்கள் தராவீஹ் தொழுகிறீங்க அப்படின்னா அதையும் தொழுது முடிச்சிருங்க. அதற்கு முன்னாடி தொழுகையை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அமலை நீங்கள் முடிச்சுக்கோங்க. வெறும் 10 நிமிஷம் இருந்தால் போதுமானது. இப்போது நான் முதல்ல இருந்து அந்த அமல்களை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோட்டில் கூட குறித்து வச்சுக்கோங்க. லைலத்துல் கதருடைய இரவை அடைந்தால் ஓத வேண்டிய நபியவர்கள் கற்றுத்தந்த ஒரு துவா, ஒரு சிறந்த இஸ்திக்ஃபார், ஒரு தேவைகளை கேட்கக்கூடிய ஒரு துவா அப்படின்னா அது இதுதான். அல்லாஹும்ம இன்னக்க அஃபுவுன் துஹிப்புல் அஃப ஃபஃபு அன்னி. அல்லாஹுவே, நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்புபவன், என்னை நீ மன்னித்து விடு. இந்த ஒரு துவாவை இன்ஷா அல்லாஹ் பார்த்த உடனே ஒரு தடவை ஓதிடுங்க. இந்த ஒற்றைப்படையான இரவில் கட்டாயம் ஒரு முறையாவது நம்ம ஓதிக்கணும். அடுத்து என்ன அமல் அப்படின்னா 2 ரக்காத் தொழுக. இதனுடைய நியத் என்னவா இருக்கணும் அப்படின்னா, லைலத்துல் கதருடைய சிறந்த இரவு நஃபிலான தொழுகையை நான் அல்லாஹ்வுக்காக நான் தொழுகிறேன் அப்படின்னு நீங்கள் நியத்தை வச்சு தக்பீர் கட்டி 2 ரக்காத் தொழுங்க. முதல் ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹா ஒரு முறை, சூரா கதிர் இருக்கு இல்லையா, இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கதிர், இந்த சூறாவை நீங்கள் 7 தடவை ஓதிக்கணும். ஓதி 2 ரக்காத்தையும் இதே போல தான் தொழுது நீங்கள் முடிச்சுக்கணும். அடுத்தது ஓதக்கூடிய திக்ருகளை பார்க்கலாம். முதல்ல இந்த இரவில் கண்டிப்பாக ஸலவாத் ஓதிக்கணும். நான் இப்போ சொல்லக்கூடிய திக்ருகள் எல்லாமே 100 தடவை நான் ஓதுவேன். ஆனால் நீங்கள் எப்படி ஓதுறீங்கன்னா, உங்களால் முடியலைன்னா வெறும் 11 தடவை ஓதிக்கோங்க. இல்லை முடியும் அப்படின்னா 100 தடவை ஓதிக்கோங்க. எனவே ஸலவாத்தை 11 தடவை ஓதிக்கோங்க. என்ன ஸலவாத்து வேணும்னாலும் நீங்கள் ஓதலாம். ஏன்னா இந்த நாளில் செய்யக்கூடியது 83 வருடங்கள் செய்த நன்மையாக அல்லாஹ் நமக்கு தர்றான். அதனால் ஸலவாத்தை ஓதுங்க. வருடம் முழுவதும் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அவனுடைய அன்பையும் கருணையையும் காட்டுவான். ஸலவாத்தினுடைய பரக்கத்து இருந்தாலே போதும், நம்மளோட வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக மாறும். அதனால் இதை ஓதிக்கோங்க. அடுத்தது இஸ்திக்ஃபார். இந்த இரவில் கட்டாயம் நம்ம மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக தான் நம்ம இருக்கணும். அது இம்மை மறுமை வாழ்க்கைக்கு மிகச்சிறப்பு.
நம்மளுடைய 2 உலக வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மன்னிப்பு அதிகப்படுத்தணும். அதுவும் இந்த இரவுல கேட்குறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக ஓத பாருங்க. 100 தடவையாவது ஓதுறதுக்கு பாருங்க இஸ்திக்ஃபார. எந்த இஸ்திக்ஃபார் வேணும்னாலும் நீங்கள் ஓதிக்கலாம். இஸ்திக்ஃபார ஓதுங்க. இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் உங்களை செழிப்பில் வச்சிருப்பான். அது செல்வத்திலேயே இருக்கலாம் அல்லது குடும்பத்திலேயா இருக்கலாம், எந்த விஷயத்திலேயா இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு செழிப்பை ஏற்படுத்துவான். அடுத்தது 3வது, இந்த நாளில் கட்டாயம் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்கு நன்றி செலுத்தணும். கண்டிப்பாக அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. இதுவும் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக சொல்லுங்க. குறைந்தபட்சம் 100 தடவையாவது நீங்கள் சொல்லிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்கும் முடியலைன்னா 11 தடவை சொல்லிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த இரவில் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றின்னு சொன்னீங்கன்னா இந்த இரவில் அல்லாஹ் உங்களோட தலையெழுத்தவே மாற்றுவான். அதிகம் அதிகம் அல்லாஹ் தர்றேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறான். அப்போ இந்த வருஷம் பூரா அல்லாஹ் நமக்கு அதிகம் தருவான். அது செல்வமாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், அல்லாஹ்வினுடைய கருணை உதவியாக கூட இருக்கலாம். எனவே அதிகம் உங்களுக்கு வேணும் இந்த வருஷம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ்வை சொல்லிடுங்க. அடுத்தது, இந்த இரவில் நம்ம கட்டாயம் எல்லோருமே குர்ஆனை அதிக அளவு ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். குர்ஆன் ஓத முடியலைன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு சூறாவையாவது நம்ம ஓதணும். அதுலேயும் சிறந்த சூறா நபி அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு சூறா என்ன? அதுதான் சூரா இஹ்லாஸ். சூரா இஹ்லாஸை 3 தடவை ஓதணும் அப்படின்னா முழு குர்ஆனை ஓதிய நன்மை நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதனால் கண்டிப்பாக இந்த இரவில் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா 100 தடவை தஸ்பீஹ் செய்யுங்க. இல்லை முடியலை அப்படின்னா வெறும் 3 தடவையாவது இந்த சூறாவை நீங்கள் ஓதிக்கோங்க. முழு குர்ஆனை ஓதிய நன்மை அல்லாஹ் தருவான். அதுவும் எத்தனை ஆண்டுகள்? 83 வருடங்கள் ஓதிய நன்மை அல்லாஹ் நமக்கு தருவான். சுப்ஹானல்லாஹ். இது நன்மையின் பெரிய குவியலை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமல். வெறும் செகண்டில் ஓதி முடிக்கலாம் இந்த சூறாவை. கண்டிப்பாக யாரும் தவற விட்டுறாதீங்க. அடுத்தது, நம்மளோட ஒட்டுமொத்த துஆவும் கபூல் ஆகணும். நம்ம கேட்குற எல்லாமே கிடைக்கணும். இந்த வருஷம் முழுக்க நம்ம கேட்குற ஒரு துஆ கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நபி யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவங்க மீன் வயிற்றில் இருந்து ஓதுறாங்க இல்லையா? நம்ம எல்லோருக்குமே தெரியும். துன்னூன் துஆன்னு அழைக்கக்கூடிய லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதை எந்த அடியார்கள் ஓதனாலும் அவங்களுடைய துஆவை நான் அங்கீகரிப்பேன்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துருக்குறான். அதனால் இன்றைய தினம் இதை ஓதிட்டு அதற்கு பிறகு உங்களோட துஆவை கேளுங்க. அல்லாஹ் ஒரு துஆவை விட்டு வைக்க மாட்டான். இந்த துஆவை குறைந்தபட்சம் 11 தடவை, அதிகபட்சம் 100 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது, மிகச்சிறப்பான ஒரு அமல் அப்படின்னா அஸ்மால் ஹுஸ்னாவை முழுக்க நீங்கள் ஒரு முறையாவது நீங்கள் ஓதிக்கணும். அதில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய 99 திருநாமங்களையும் ஒரே ஒரு தடவையாவது நீங்கள் ஓதிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய 99 திருநாமங்களுக்கும் நிறைய சிறப்புகள் இருக்கு இல்லையா? அந்த சிறப்புகளுடைய தன்மைக்குரிய பலன் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். இப்போ யா ரஸாக்குன்னு ஓதனா செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். யா கஃபூர்னு ஓதனா நம்மளோட பாவங்களுக்கு மன்னிப்பு தருவான். இன்னும் யா வஹாப்னு கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு அதிகம் தருவான். யா கனியு, யா முகுனி இதெல்லாம் ஓதணும் அப்படின்னா நமக்கு எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்குவான். யா முஜீப் அப்படின்னு ஓதும்போது முறையீடுகளை ஏற்றுக்கொள்வான். அப்போ எல்லா திருநாமங்களையும் ஓதும்போதும் அதற்குரிய தன்மைக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். அதுவும் எப்படி? வருடம் முழுவதும் நமக்கு கிடைக்கும். அதனால கண்டிப்பாக தவறாமல் அல்லாஹ்வினுடைய அஸ்மால் ஹுஸ்னாவை நீங்கள் முழுவதுமாக ஒரு தடவையாவது நீங்கள் ஓதிக்கோங்க. அடுத்தது, இறுதியான கடைசியான 8வது அமல் என்ன அப்படின்னா உங்களுடைய துஆவை கேட்கறது. மறக்காதீங்க, எழுதி வச்சுக்கோங்க நோட்டில். ஏன்னா சில நேரங்களில் நம்ம சில துஆக்களை நம்ம கேட்போம். ஆனால் அடுத்த நாள் அதை கேட்கும்போது ஒரு துஆ மிஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் இன்றைய தினமே ஒரு நோட்டில் உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ நீங்கள் எழுதி வச்சுட்டு இந்த ஒற்றைப்படையான இரவுகளில் அதை பார்த்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டாலே போதுமானது. இதுவும் ஒரு சிறிய ஒரு குறிப்பு தான். மறக்காதீங்க, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய துஆக்கள் கேட்கணும்னு ஒரு நேரம் தோணும், ஒரு நேரம் அது மறந்து போயிடும். கண்டிப்பாக துஆக்களை கேட்குறதுக்கு மிகச்சரியான ஒரு நாள் அப்படின்னா அது லைலத்துல் கத்ருடைய இரவு தான். அந்த இரவு எந்த நாள்னு நமக்கு தெரியாது. அதனால் ஒவ்வொரு ஒற்றைப்படையான இரவுலையும் உங்களோட துஆவை அதிகம் கேளுங்க. துஆ கேட்கறது கூட ஒரு சிறந்த அமல் தான். அதற்கும் அல்லாஹ் நன்மையை தருவான். அதோட அல்லாஹ்வை நெருக்கமாக்கக்கூடிய ஒரு அமல் அப்படின்னாலும் இதுதான். அல்லாஹ் கூட அதிகம் பேசுங்க. இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு தேவையானதை கேளுங்க. உங்களோட வாழ்நாளுக்கு தேவையானதை கேளுங்க. அனைத்தையுமே அல்லாஹ் நசீபாக்கி தருவான். ஏன்னா இது என்னுடைய வழக்கம். நான் இன்றைக்கு தகுந்த மாதிரி கேட்க மாட்டேன். இந்த வருஷத்தில் எனக்கு இது கிடைக்கணும், எனக்கு இந்த வருஷம் செழிப்பாக இருக்கணும், இந்த வருஷத்தில் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் கிடைக்கணும், இந்த வருஷம் குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கணும், இந்த வருஷத்தில் எந்த ஆபத்தும் எந்த பிரச்சனையும் எந்த கஷ்டமும் கவலைகளும் வரக்கூடாது அப்படின்னு வருஷத்துக்கு தேவையானதை நான் கேட்டுப்பேன். இன்னும் ஒரு மிக முக்கியமானதை கேட்பேன்.
இந்த வருடம் முழுவதும் நான் கேட்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய மனம் விரும்பக்கூடிய அனைத்தையும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இரு அல்லாஹ் அப்படின்னு நான் கேட்பேன். அதே மாதிரி நீங்களும் இன்றைய தினம் நீங்கள் கேட்டுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இன்று மட்டுமல்ல, ஒற்றைப்படையான ஒரு இரவில் கூட நீங்கள் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எந்த இரவு லைலத்துல் கத்ருன்னு நமக்கு தெரியாது. லைலத்துல் கத்ரில் நம்ம துஆவை கேட்டால் அது அப்படியே கபூலாகும். நம்ம எல்லோருக்குமே தெரியும், விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நாள். அதனால் கண்டிப்பாக இந்த நாளை எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க. இளமல அல்லாஹாலா புனிதமான லைலத்துல் கதருடைய இரவை ஒவ்வொரு மாமீன்களையும் அடைய செய்யணும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். ஆமீன்னு எல்லாருமே கமெண்ட்ல போட்டுருங்க. எல்லாருக்குமே அல்லாஹாலா லைலத்துல் கதருடைய இரவை அடையக்கூடிய நர்பாக்கியத்தை கொடுக்கட்டும். எனவே இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமல். எல்லாருக்குமே போய் சேர வேண்டிய ஒரு பதிவு. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. மேலும் உங்களோட ஒவ்வொரு தேவைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய அனைத்து வஜீஃபாக்களையும் உள்ளடக்கியது தான் நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாப். இந்த கிதாப் வேணும்னாலும் சரி, கேட்பது கிடைக்கும் வஜீஃபா தௌபா கிதாப் வேணும்னாலும் சரி, அல்லது 30 ஜூஸ் குரானும் தமிழில் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது உங்களோட முடி பராமரிப்பை மேம்படுத்தக்கூடிய சியக்கா தூள், இன்னும் உங்களோட உடல் பராமரிப்பை அதிகப்படுத்தக்கூடிய மில்லட் மிக்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் உங்களோட முக அழகை மேம்படுத்தக்கூடிய இன்னும் எல்லா தரப்பு மக்களுக்குமே நம்பிக்கையான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அது நம்மளோட இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக், கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவு. இந்த ப்ராடக்டெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இன்னும் கிதாபுகள் கைக்கு வரலை, 10 நாளைக்கு மேலே ஆச்சு அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் போடுங்க. இன்னும் கிதாப் வரலைன்னு போடுங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு தான் நம்ம இருக்கோம். எங்கேயுமே ஒருத்தருக்கு கூட புக்கோ அல்லது நம்மளோட ப்ராடக்ட்டோ மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். இன்ஷா அல்லாஹ் புக் வராதவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.